சரி. கம்சி சொல்லுங்க. நேற்று நான் சொன்ன வினை சொற்கள்ல ஒரு 2 வினை சொல் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஞாபகம் இருக்கா? ஓ சொல்லுங்க பாப்போம் என்னென்னண்டு. எனவா என்னவா? அண்டா வாங்கோ வாரது. என்னவாண்டா ஜனவாண்டா வாங்க இல்ல. வாங்க இல்ல. வா வார அ வார ம், ஜனவாண்டா போற போறதுக்கு சொல்றது. சரியா? அது போறதுக்குரிய வினைச்சொல். என்னவாண்டா வாரதுக்குரிய வினைச்சொல். அது யாருன்றது நாம இன்னும் சொல்லல. அது முன்னுக்கு யார போடுறோமோ அதுக்கேற்ற மாரி தான் அது வரும். சரியா? சரி. இப்போ இந்த எனவாண்டா வருகிறதுன்னு அர்த்தம். இப்ப நாம முன்னுக்கு யார போடுறோமோ, உதாரணமா பஸ்ன்றத போட்டோம்டா, பஸ்ன்றது ஆங்கில சொல்லுன்றதுனால எக்க போடப்பட்டு பஸ் எக்க எனவா அப்படின்னா பஸ் வருதுன்னு அர்த்தம். பஸ் எக்க எனவான்னு சொன்னா பஸ் போகுதுன்னு அர்த்தம். சரியா? நுவர பஸ் எக்க எனவான்னு சொன்னா கண்டி பஸ் வருதுன்னு அர்த்தம். கொழம்ப பஸ் எக்க எனவான்னு சொன்னா கொழும்பு பஸ் வருதுன்னு அர்த்தம். யாப்பனே பஸ்ஸுக்கு யனவான்னு சொன்னா யாழ்ப்பாண பஸ் போகுதுன்னு அர்த்தம். அப்ப பஸ்ன்றது ஆங்கிலம்ன்றதுனால எக்கைய போட்டு பெயர் சொல்லுக்கு நாங்க ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லும்போது மட்டும் எக்க போட்டு பயன்படுத்தணும். அது பன்மையா இருந்தா எக்க போடுறது கிடையாது. பெயர் சொல்லா இருந்தாலும் பன்மையா இருந்தா இந்த என்ன சொல்றது எக்க போடுறது இல்ல. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். உதாரணமா இப்ப ரோட்ல பஸ்ஸுகள் போகுதுன்னு சொல்றோம். ரோட்ல பஸ்ஸுகள் போகுது. இப்ப வழமையா பஸ் போகாம இருந்துச்சு. இப்ப பஸ்ஸுகள் போகுதுன்னு சொல்றோம். அப்ப இது பன்மையான விஷயத்த சொல்லும்போது பாரே பஸ் யானவா. பஸ்ஸெக்க யானவான்னு சொன்னா குறிப்பிட்ட பஸ் ஏதாவது நான் குறிப்பிட்டிருக்கணும். பஸ்ஸெக்க யானக்கோட்ட மமகியா. அப்ப அந்த பஸ் போகும்போது அந்த பஸ் குறிப்பிட்ட பஸ்ன்னு சொல்றது நாங்க அதுக்குத்தான் நாங்க எக்க போடுறதோ தவிர சும்மா பன்மைக்கு நாங்க போடுறதில்ல. ஒன்றுக்கு நாங்க பயன்படுத்தலாம். சரிதானே? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆனா அந்த ஆங்கிலம் இல்லாம நாம அதை சிங்களத்துல பயன்படுத்தும் போது எக்க வராது. உதாரணமா இப்ப 3 வீல்ன்றது சிங்களமும் இல்ல, தமிழும் இல்ல. அது ஆங்கிலம். அப்படித்தானே? அப்ப 3 வீல் வந்தா எக்க வரணும். 3 வீல் எக்க யனவா. 3 வீல் போகுது. 3 வீல் எக்க எனவா. 3 வீல் வருது. எழுதக்கூடாது முகமட். எழுதக்கூடாது. விளங்கணும். விளங்குங்க. சரியா? 3 வீல்லைக்கு யனவா, 3 வீல்லைக்கு எனவா. இப்ப யனவா, எனவா மட்டும் தானே படிச்சு குடுக்குறோம். வேற ஒண்ணும் படிப்பிக்கலையே. இதுல 3 வீல சொல்லியிருக்காரு. பஸ்ஸ தள்ளிதா. வேற ஒண்ணுமே இல்ல இதுல. எழுதி நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்ல இதுக்குள்ள. சரியா? அப்ப 3 வீல்ன்னு பயன்படுத்தினா ஏக்க. இப்ப 3 வீலுக்கு சிங்களத்துல 3 ரோத ரத்தையன்னு சொல்றது. இது நமக்கு தேவையில்ல நமக்கு. நமக்கு இத படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது உங்களுக்கு ஃப்ளூவென்ட்டா சிங்களம் வந்தது பிறகு நீங்களாவே அத படிங்க. இது நமக்கு தேவையில்ல. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். விளங்கணும்ன்றதுக்காக சொல்றேன். அப்ப 3 வீலருக்கு இப்ப 3 வீலர்ன்னு சொல்லாம 3 ரோத ரத்தையன்னு பயன்படுத்தினா 3 ரோத ரத்தைய யனவா, 3 ரோத ரத்தைய எனவான்னு வரும். அவிடത്തെ எக்க வராது. விளங்கிட்டா? உதாரணமா ட்ரெயின்னு பயன்படுத்தினா ட்ரெயின் வந்து ஆங்கிலம். ட்ரெயின்னைக்க யனவா, ட்ரெயின் போகுது. ட்ரெயின்னைக்க எனவா, ட்ரெயின் வருது. இப்போ தும்ரியன்னு சொன்னால் அது புகை வண்டின்னு அர்த்தம். அப்ப அது தூய சிங்களத்துல நாங்க சொல்றோம். அப்ப தும்ரிய யனவான்னு சொன்னா ட்ரெயின் போகுது. தும்ரிய எனவான்னு சொன்னா ட்ரெயின் வருது. இந்த இடத்துல எக்க வரல. பாத்தீங்கன்னா தும்ரிய எக்க வராது. சிங்களத்துல நாங்க அந்த பெயர் சொல்ல பயன்படுத்தும் போது எக்க பயன்படுத்தப்பட மாட்டாது. ஆங்கிலத்துல பயன்படுத்தும் போது மட்டும்தான் எக்க பயன்படுத்தப்படும். ஆனா பன்மைக்கு அது பயன்படுத்துறது இல்ல. பன்மைக்கு எக்க போடுறது இல்ல. பன்மைக்கு சும்மாவே போட்டா சரி. சரியா? ஆங்கிலத்துல நீங்க பயன்படுத்துற மாதிரியே சும்மா போட்டாலே சரி. அது பன்மையா மாறிடும். சரி. இப்போ இந்த யனவா, எனவா போறாங்க, வாராங்க, போகிறான், போகிறாள், போகிறார்கள், போகிறாய், போகிறேன், போகிறோம். இந்த மாதிரி போகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்குள்ள வருது. இதோட த, லு, நம். என்னென்ன? த, லு, நம். ம். இப்ப தய போட்டா அது தமிழ்ல நாங்க கேள்வி கேட்கிற மாதிரி. இப்ப மம யனவாண்டா என்ன அர்த்தம் கம்சி? நான் போகிறேன். அப்ப மம யனவா தன்னு கேட்டா? நான் போறேனா. நான் போறேனான்னு அர்த்தம் வரும். சரியா? அம்மா லண்டன் யனவா என்றா என்ன அர்த்தம்? அம்மா லண்டனுக்கு போறா. அம்மா லண்டன் யனவது? போறாவா. அம்மா லண்டனுக்கு போறாவா. அம்மா லண்டனுக்கு போறாவான்னு கேட்கும்போது அம்மா லண்டன் யனவது என்று பயன்படுத்துறோம். அப்ப த எங்க பயன்படுத்துறோமோ அது கேள்வியா மாறுது. மமண்டா நான். மமத நானா. ஒயா நீங்க.
ஒயா த நீங்களா, அறையா அவர் முன்னால இருக்கிறார். அறையா த அவரா, எயா அவர் அது முன்னால இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். எயா த அவரா என்று பயன்படுத்தலாம். மெயா இவர், மெயா த இவரா. அப்ப கௌத என்ற சொல்லுல த கடைசியில வந்திருக்குது பாத்தீங்களா? த கடைசியில வந்திருக்குது. அப்ப கௌரு என்று சொல்றதுதான் யாருன்னு அர்த்தம். கௌருத என்று கேட்கிறது தான் அது. கௌத என்று சொல்லி பயன்படுத்துறாங்க. கௌத என்றா யார்? அது கேள்வியா வந்திருக்குது. அதனால த அதுக்குள்ள இருக்குது. இப்போ ஹே என்று ஒன்று இருக்குது. என்னது? ஹே. ஹே என்று ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? ஹே. ஹே என்று சொன்னா ஒரு பகுதியை குறிக்கும். ஹேண்டா என்னது? ஒரு ஏரியாவை குறிக்கும். ஒரு ஏரியாவை நாங்க ஹே என்று பயன்படுத்துவோம். விளங்குதா? விளங்கிட்டா? ஒரு பகுதியை நாங்க ஒரு அதாவது ஒரு இடம். இடம்னு சொன்னா இடம் இல்ல, குறித்த இடம் இல்ல. ஒரு ஏரியாவை குறிக்கும். ஒரு பகுதியை குறிக்கும். விளங்கிட்டா? ஒரு பகுதியை ஒரு 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 ஏரியாவை நாங்க வந்துட்டு ஹே என்று பயன்படுத்துவோம். இந்த ஹேக்கு முன்னால அறைய பயன்படுத்தினா அரஹே என்று வரும். அப்படின்னா அங்கே என்று அர்த்தம். அந்த ஏரியா. ஓ அந்த ஏரியாண்டா அரஹே அங்கேன்னு சொல்றோம். அங்க அங்க போங்க என்று சொல்றோம் தானே. அங்கன்றது அந்த ஏரியாவுக்கு போங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அப்படித்தானே. அங்கே போங்கன்னு சொல்றோம். அந்த அந்த அங்கத்தை அந்த ஏரியாவை தான் ஹே அரஹே என்று குறிக்கிறது. அரஹேயோட தேய போட்டா எப்படி உச்சரிக்கிறது? அரகேது. அரஹேது. அரஹேதுண்டா என்ன அர்த்தம்? அங்கேயா. அங்கேயாண்டு அர்த்தம். அப்ப இங்கேண்டு எப்படி சொல்றது? இவருன்னு சொல்லும்போது இப்ப அறையோட யாவ போட்டு அறையாண்டு சொன்னீங்க. அப்ப இவருன்னு சொல்லும்போது மெயாண்டு சொல்றீங்க. அப்ப அங்கேண்டு அரஹேண்டு வந்தா அப்ப இங்கேண்டு எப்படி வரும்? மெஹேண்டு வரும். மெஹேண்டு வரும். சரியா? மெஹேண்டு வரும். மெஹேண்டு இருந்தனால இங்க. அப்ப இங்கேயான்னு கேக்குற எப்படி? மெகேது. மெஹேது. அப்போ இல்லாத ஒண்ட கேட்கும்போது கோண்டு கேட்போம். உதாரணமா அம்மா கோ, அம்மா எங்க? அம்மா கோண்டா அம்மா எங்க? அது ஏரியாவை கேட்கறது இல்ல. இல்லாதவர் எங்கன்னு கேட்கறது. அது எங்கேண்டு ஏரியாவை கேட்கறது இல்ல. தமிழை நல்லா விளங்கிக் கொள்ளணுமா? தமிழை நல்லா விளங்கிக் கொள்ளணும். இல்லாத ஒண்ட கேட்கும்போது எங்கேண்டு கேட்கிறோம். அது இடத்தையோ ஏரியாவையோ இல்ல. அது எங்க? இல்லாத ஒன்று எங்க என்று கேட்கிறோம். சரிதானே? அப்போ அந்த எங்கைக்கு கோண்டு பயன்படுத்துற. அம்மா கோ, அம்மா எங்க? மகே ஒரலோசுவ கோ என்ற கடிகாரம் எங்க? மகே என்னுடைய ஒரலோசுவ கடிகாரம். அப்போ ஒச்சுன்னு பயன்படுத்தினா எக்கைய போடுங்க. மகே ஒச்சக்க கோ. அவ்வளவுதான் சிம்பிள். மகே ஒச்சக்க கோ என்ற ஒச்சங்க. அப்படி அந்த அந்த என்ன செஞ்சு கொள்ளலாம்? அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இந்த ஹே என்றது இந்த இங்கே என்ற ஒரு ஏரியாவை தான் குறிக்கும். அங்கே அரஹே, இங்கே மெஹே. ஒஹேண்டா உங்கன்னு அர்த்தம். அப்போ எங்கேன்னு கேட்கறது இப்படி. கொஹேண்டு வரும். கொஹே. ரைட்டா? கொஹேண்டு வரும். கொஹேன்றது கேள்வியா இல்லையா? கேள்வி இல்லையா? எங்கன்னு கேட்கறது கேள்வி இல்லையா? கொஹே எங்கே? கேள்வியா இல்லையா? கேள்வி வந்து அதுக்குள்ள தே வரணுமா இல்லையா? தமிழ்ல வரணும் பண்ணீங்க. சிங்களத்துல கேள்வி வந்தா தே வரணும். அப்ப கொஹே கேள்வின்றதுனால தேய போடணும் கட்டாயம் அவடுது. அப்ப தேய போட்டு பாருங்க என்ன வருது? இப்படிதான் கொஹேத வந்திருக்கு. கொஹேது. அப்படிதான் கொஹேத உருவாகி இருக்கு. விளங்குதா இப்ப? இப்ப நீங்க கேள்விப்படலையா? கொஹேத அண்ணே என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க போறீங்க என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப கொஹேத எங்க இருந்து வந்துச்சுன்னு சொன்னா ஹே என்று சொன்னா ஒரு ஏரியா, ஒரு பகுதியை குறிக்கும். அப்ப அரேண்டா முன்னால, அரஹே அங்கே. எஹேண்டா அது கண்ணுக்கு முன்னால இல்ல, எங்கன்னு தெரியல. அதுவும் அங்கேன்னு அர்த்தம். அது ஏதோ ஒரு இடத்தை குறிக்குது. அப்ப அங்கே அதுவும் எஹே. அப்ப இங்கேன்னு சொல்லும்போது மேண்டா ஈண்டு வந்துடும். மெஹே இங்கே. அப்ப எங்கேன்னு கேட்கும்போது கோ வருது.
கொஹேன்றது கேள்வின்றதுனால த போட வேண்டியது ரூல்ஸ். அதனால தான் கொஹே த என்று வந்திருக்குது. அப்ப எங்கே என்று அர்த்தம். ஆனா வாக்கியத்துக்கு நடுவுல வரும்போது கொஹே த என்றத போடுறது இல்ல. கடைசில த போடலாம். எங்கேயாவது போறீங்களா? எங்கேயாவது போறீங்களா? என்று கேட்கும்போது கடைசில ஆ கேட்குது தமிழ்ல. கேள்வியா மாறுது. எங்கேயாவது போறீங்க என்று சொன்னா கேள்வி இல்ல. எங்கேயாவது போறீங்களாண்டா கேள்வி. அப்படித்தானே? அப்ப எங்கேயாவது போறீங்களான்னு சொல்லும்போது எங்கேன்னு சொல்றது எப்படி? கொஹே. ஆவது ஹரி. எங்கேயாவது கொஹே ஹரி. போறீங்க யனவா. கொஹே ஹரி யனவா. எங்கேயாவது போறீங்க. எங்கேயாவது போறீங்களா? கொஹே ஹரி யனவாத. உங்களுக்கு விளங்குதா நான் சொல்றது? இப்ப எங்கேன்றது ஓ கொஹே. சரியா? தனியா நாங்க எங்கன்னு கேட்கும்போது கொஹேதன்னு தான் கேட்கணும். ஆனா இல்லாத ஒண்ட கேட்கும்போது கோ மட்டும்தான். கொஹேத வராது அந்த இடத்துல. என்ற புத்தகம் எங்கன்னு கேட்கும்போது மகே பொத்த கொஹேதன்னு கேட்கறது இல்ல. மகே பொத்த கோ. எங்கே? சரியா? எங்க வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கும்போது அது ஏரியாவ குறிக்குது. அந்த இடத்துல கொஹேத தியன்னே எங்க கொஹேத தியலா தியன்னே எங்க வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கலாம். விளங்குதா நான் சொல்ற விஷயம் விளங்குதா? அப்போ எங்கன்னு கேட்கும்போது கொஹேத என்று ஒரு ஏரியாவ கேட்கிறோம். சும்மா இல்லாத ஒண்ட கேட்கும்போது கோன்னு கேட்கணும். இப்போ எங்கேயாவது போறீங்களா? எங்கேயாவது நீங்க வச்ச இடம் ஞாபகம் இருக்குதா? எங்க வச்சேனண்டு எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த மாதிரி சொல்லும்போது, இப்ப எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்ல. இது கேள்வியா? இல்ல தானே! ஒரு சாதாரணமான ஒரு உடன்பாட்டு வாக்கியம் இது. எங்க வச்சேன்னு எனக்கு தெரியல. ஒரு கன்ஃப்யூஸ் ஆன ஒரு நிலை குலைந்த ஒரு வாக்கியம் இது. அப்படித்தானே? எங்க வச்சேன்னு தெரியல. நிலை குலைஞ்சு போயிருக்குது. எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லாத குலைஞ்சு போயிருக்குது. எங்க வச்சேன்னுட்டு. இப்ப இந்த இடத்துல எங்க வந்திருக்குது. இது எங்கண்டா கேள்விதான் தமிழ்ல. இப்ப இது கேள்வியா வந்திருக்கு. எங்க வச்சேன்னு தெரியல. அப்ப அந்த எங்க வந்து தானே இருக்கு. அப்ப கேள்வியா மாறல. அப்போ எங்க கொஹே, வெச்சன், திப்பா, என்று, கியலா, எனக்கு, மம, தெரியாது, தன்னின. எங்க வச்சேன்னு எனக்கு தெரியல. கொஹே திப்பத கில மம தன்னின. விளங்கிட்டா? கொஹி திப்பத மம தன்னின. அப்படி சொல்லலாம். எங்க வச்சேனோ தெரியாதுன்னு சொல்லி கேள்வியா இழுத்து கேட்கும்போது கொஹி திப்பத தன்னின என்று பயன்படுத்தலாம். கடைசில ஆவ நாங்க தமிழ்ல போடும்போது கடைசில தய போட்டு பயன்படுத்தலாம். அப்ப கேள்வி வரும்போது நடுவுக்குள்ள வாக்கியத்துக்குள்ள நாங்க அந்த விஷயத்த பயன்படுத்தும்போது தய போடணும்னு யோசிக்க கூடாது. நம்ம தமிழ்ல என்னத்த பயன்படுத்துறோமோ அத மாதிரி பயன்படுத்தலாம். ஆனா நல்லா விளங்கிக் கொள்ளணும். சில சந்தர்ப்பங்கள்ல சிங்களம் தமிழ் மாதிரி வராதுன்றத நல்லா யோசிச்சு வச்சுக்கொள்ளணும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சரி. அப்ப த படிச்சு தந்தன். அதுக்கு பிறகு லூ சொன்னன். நம்மும் சொன்னன். லூவண்டா ஆம்னு அர்த்தம். இப்ப அம்மா யனவாண்டா என்ன அர்த்தம்? அம்மா போறா. அம்மா போறா. அம்மா யனவாத? அம்மா போறாவா. அம்மா போறாவா. அம்மா யனவலு. அம்மா போறாவாம். விளங்கிட்டா? ஓகே. பாம்பு இருக்குதாம். பிசாசு இருக்குதாம். அவர் வாராராம். இவர் போறாராம். அப்படின்னு சொல்றதானே? அவள் நேற்று தான் வந்தவளாம். அப்படிலாம் சொல்லுவோம் தானே நாங்க. அந்த ஆம், ஆம்ன்னு கேக்குது. அந்த சந்தர்ப்பத்துல லூ, லூ, லூ. அம்மா போறாவாம். எப்படி சொல்றது? அம்மா என்னவளு. அம்மா யனவலு. எனவலுண்டா வாராவாம்னு அர்த்தம். யனவா போறது. யா ஞாபகம் வச்சுக்கணும். யனவாண்டா போறது. எனவாண்டா வாருது. யனவா போறது. எனவா வாருது. விளங்கிட்டா? அப்ப அம்மா வாராவாம் எப்படி சொல்றது? அம்மா என்னவளு. அம்மா இப்ப வாராவாம். அம்மா தெங்க என்னவளு. அம்மா பிறகு வாராவாம். அம்மா பஸ்ஸை என்னவளு. விளங்குதா? இப்ப வருதா? ஆ அதுக்கு தான் அதெல்லாம் படிச்சு தந்தது ஏற்கனவே. இப்ப வருதா வாக்கியம்? இப்ப நானா சொல்லி தந்தேன் நான். வாக்கியமா சொல்லி தந்திருக்கேன் இல்ல. நீங்க தான் வாக்கியம் சொல்றீங்க. நான் தான் வாக்கியத்த சும்மா கேட்கிறேன் தமிழ்ல. சிங்களத்துல நான் உங்களுக்கு சொல்லி தரையில. அப்ப இந்த பேட்டர்ன புடிக்கணும். சரிதானே? லூ விளங்கிட்டா? எல்லாருக்கும் விளங்கிட்டா? மின்னா, முஹம்மட் விளங்கிட்டது. சரி ஓகே. அடுத்தது நம், நம், நம். என்னது? நம். நம்ம்ண்டா என்றால் என்று அர்த்தம். இப்ப நீங்க போறண்டா எப்படி? நீங்க போறண்டா என்னையும் கூட்டிக் கொண்டு போங்க.
எப்ப கூட்டிட்டு போகணும்? நீங்க போறதுண்டால் என்னையும் கூட்டிட்டு போங்க. போ நீங்க சாப்பிடுறதுண்டா சொல்லுங்க, நான் ரெடி பண்ணி தாரேனா? நீங்க சாப்பிடுறதுண்டா சொல்லுங்க, நான் ரெடி பண்ணி தாரேன். சரியா? நீங்க குளிக்கிறண்டா சொல்லுங்க, நானும் ரெடி ஆயிட்டு வாரேன். இப்ப எண்டா எண்டான்னு கேக்குதா? அது என்றால்ன்றது தான் நாங்க எண்டா எண்டான்னு பயன்படுத்துறோம். நீங்க குளிக்கிறண்டா சொல்லுங்க, நானும் வாரேன் ரெடி ஆயிட்டு. அப்ப குளிக்கிறண்டான்னு சொன்னா குளிக்கிறது என்றால் என்று அர்த்தம். அப்ப நீங்க சாப்பிடுறேன்டா சொல்லுங்க, நான் ரெடி பண்ணி தாரேன், சாப்பாடு ரெடி பண்ணி தாரேன்னா, சாப்பிடுறது என்றால் அந்த என்றால்னு வருதானே, அதான் நம். அப்ப அம்மா போறேன்டா எப்படி வரும்? அம்மா என்னவா ஜனவனம் அம்மா யனவனம். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் கம்ஸ், என்னன்னு சொன்னா, ஜாண்டு உச்சரிக்க கூடாது. இப்ப நாங்க யானான்ற சொல்ல ஜாண்டு உச்சரிச்சு பழகிட்டோம். சரியா? அதனால இப்ப ஜாழ்ப்பாணம், ஜார் கதைக்கிறீங்க அப்படின்னுலாம் நாங்க கேட்டு பழகிட்டோம். அப்ப அது யா அண்டு பழகாததுனால உங்களுக்கு அப்படி வருது. யனவாண்டா யனவா தான் வரும். ஜனவா வரக்கூடாது. ஜாண்டு சிங்களத்துல வராது. அதுக்கு வேறு எழுத்து. ஜயன்னுண்டு ஒரு வேறு எழுத்து ஒன்று இருக்குது. அதனால தான் அது ஜாண்டு வரும். இப்ப இதுல வந்து யனவானம் போறதுண்டால். அம்மா யனவனம், அம்மா போறதுண்டால். சரி. அப்ப நம் விளங்கிட்டா? அடுத்தது இன்னொன்று என்னன்னு சொன்னா, நேத. என்னது? நேது நேதண்டா தானேன்ற அர்த்தம். தானே தானே. நேது என்ன தானே? நீங்க வந்தீங்க தானே? காலையில நீங்க என்னட்ட சொன்னீங்க தானே? நான் அத பார்த்தேன் தானே? இப்ப நீங்க சாப்பிட்டுட்டீங்க தானே? அந்த தானே தான் இந்த நேது. நீங்க போறீங்க தானே? எப்படி சொல்றது? நீங்க போறீங்க தானே? சொல்லுங்க பாப்போம் சிங்களத்துல. ඔයා ජනව ජනව නේද? ஒயா எனவா நேது. நீங்க போறீங்க தானே? நீங்க கிளம்பு போறீங்க தானே? சொல்லுங்க பாப்போம். ඔයා කොළඹ යනව නේද? ஒயா கொழம்பு யானவா நேது. நீங்க இப்ப பெட்டிக்குள்ள போறீங்க தானே? ඔයා දැන් බැට්ටිකලෝ යනව නේද? அவ்வளவுதான். கதை படுது சிங்களம். ஒயா பெட்டிக்குள்ள யானவா நேது. நீங்க இப்ப பெட்டிக்குள்ள போறீங்க. இப்படித்தான். சின்ன விஷயம் தான். நம்ம சிம்பிளா பிடிச்சுக்கொள்ளணும். பெருசா யோசிச்சா பெருசு தான் அது. விளங்கிட சின்னதா யோசிக்கணும். சரி, எனவா படிச்சுட்டீங்க. அப்ப எனவாவும் விளங்கிட்டுது. அடுத்தது இன்னும் 2 வினைச்சொல் சொல்லுங்க அப்பா. முகமது சொல்லுங்க அப்ப 2 வினைச்சொல். நேத்து படிச்சதுல எனவா எனவா கம்சி சொல்லியிருக்குது. இப்ப நீங்க 2 வினைச்சொல் சொல்லுங்க அப்போ. மைக்க ஆன் பண்ணி சொல்லணும். எனக்கு காது கேட்குறல. இந்த கழுபோவில ஹாஸ்பிட்டல்ல இந்த மெஷின் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்ததுக்கு பிறகு நீங்க மியூட்ல சொல்லுங்க எனக்கு. விளங்கல. இது டபுள் கேக்குது முகமது உங்களோட. மத்தவங்களுக்கு அப்படியே கேக்குது. 2 தரம் கேக்குதா? கன்னவா. கன்னவாண்டா என்ன? டபுள் தான் கேக்குது. டபுளா கேக்குது முகமது. மைக் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. இல்லாட்டி நல்ல ஹெட்செட் ஒன்று அடிச்சாலும் இல்ல. திருப்பியும் கேக்குது. உங்களோட நான் கதைக்கிறது திருப்பி ரிட்டர்ன் எனக்கு கேக்குது. எல்லாருக்கும் கேக்குதுதானே? மின்னா சொல்லுங்க. දුව துவையா? ගන්නවා விளங்கல. බලන ගන්න බලන්න கண்ண பலன்னு சொல்லி தரவே இல்லையே நான். கன்னவா நவா தான் வந்துச்சு எல்லாத்துக்கும் நேத்து. இன்னும் சொல்லி தரல தானே இன்னும். சொல்லுங்க. ගන්නවා බලනවා கன்னவா பலனவா? கன்னவாண்டா என்ன அர்த்தம்? எடுக்கிற எடுக்கிற. சரி. வேற? බලනවන්න පාකිය பலனவாண்டா பாக்கிய. சரி, இப்ப கன்னவாண்டா எடுக்கிற மட்டும் இல்ல, வாங்குறதும் கொடுக்கும். வாங்குறன்றதையும் கொடுக்கும். வாங்கு அதுவும் வரும்.
அப்ப வாங்குற, எடுக்கிற என்ற அர்த்தம் தரும். அதே மாதிரி வாங்குறாங்க, எடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் தரும். அப்ப வாங்குற வாங்குறீங்க தானே என்று சொல்லி எப்படி கேட்கிறது? எப்படி சொல்றது? வாங்குறீங்க தானே? ගන්නවාද கன்னவா நேது தானே நேது නේද? எடுக்கிறீங்களான்னு கேட்குற எப்படி? ගන්නවාද கன்னவாத எடுக்கிறாங்களாம். ගන්නව නේද? எடு எடுக்காம். அப்படி எப்படி சொல்றது? எடுக்கிறையாம். கன்னவா லூ ஆம் வரும்போது லூ வரும். கன்னவா லூ எடுக்கிறாங்களாம். கன்னவலு வாங்குறாங்களாம் அப்படின்னு அர்த்தம் தரும். சரியா? கன்னவலு எடுக்கிறாங்களாம். கன்னவலு வாங்குறாங்களாம். கன்னவத வாங்குறீங்களா, வாங்குறாங்களா, வாங்குறானா, வாங்குறேனா, வாங்குறோமா, வாங்குகிறார்களா அப்படின்னு அர்த்தங்கள் தரும். வாங்குறதா? இதை வாங்குறதா நாங்க எனக்கு கேட்குறோம் தானே. இப்போ யாருமே இல்லை, சும்மா வாங்குறதுக்கு முதல்ல இதை வாங்குறதா, இவ்வளவு காசு கொடுத்து இதை வாங்கணுமா எனக்கு கேட்குறோம் தானே. அந்த டைம்லயும் கன்னவாத தான். விளங்கிட்டா? මෙච්චර සල්ලි දීලා මේක ගන්නවද? මෙච්චර இவ்வளவு சல்லி காசு දීලා கொடுத்து, මෙච්චර சல்லி දීලා இவ்வளவு காசு கொடுத்து இதை வாங்குறதா? விளங்கிட்டா? அப்ப கன்னவாதண்டா வாங்குறதா, வாங்குறாரா, வாங்குறானா, வாங்குறாளா, வாங்குறோமா, வாங்குறீரா, எப்படி வேண்டாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம். விளங்கிட்டு தானே? அப்ப நம்மன்னு சொன்னா என்றால் கன்னவனம், வாங்குறதென்றால், எடுக்கிறதென்றால் கன்னவனம், பலனவனம், பார்க்கிறண்டா பார்க்கிறதென்றால் அப்படின்ற மாதிரி இது வரும். சரியா? சரி. இன்னும் 2 வினைச்சொல் யார் சொல்ல போறீங்க? ஏன் வீடியோலாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்க? பாத்தீங்களா? ஒருத்தரோடையும் கதை கேளாம இருக்கு எனக்கு இப்ப. 3 பேர் தான் கன்வர்சேஷன்ல இருக்கிறீங்க. முகமட்ற டபுள் கேக்குது முகமட். 2 கேக்குது. எங்க மத்தாக்கள் வாங்கலன் வீடியோ ஆன் பண்ணிட்டு. எவ்வளவு பேர் இருக்கிறீங்கப்பா நீங்க? ஒருத்தரும் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு இல்ல. சார் நான் சுகீர். ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அதான் சரி, ஓகே. மெசேஜ் சுகீர் பண்ணிருக்கேன். சொல்லுங்க பாப்போம். நான் நேற்று சொல்லி தந்ததுல வினைச்சொல் 2 சொல்லுங்க பாப்போம். நான் நேற்று 15 வினைச்சொல் சொல்லி தந்தேன் நான். அதுல 2 சொல்லுங்க பாப்போம். இப்ப கம்சி சொன்னது வந்துட்டு எனவா, யனவா. ஃபாத்திமா, மின்னா சொன்னது வந்துட்டு கன்னவா, பலனவா சொல்லியிருக்காங்க. நீங்க 2 சொல்லுங்க பாப்போம். மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க பாப்போம். හොයනවා ஹொயனவா. ஹொயனவான்னு சொல்லி தந்தேனா நான்? நேற்று சொல்லி தந்த 15 வினைச்சொல்லு. அது உங்களுக்கு 5 எழுதுறதுக்கு தந்தேனா, அந்த விஷயத்த விளங்கப்படுத்துறதுக்கு. அது விளங்க இல்ல ரிஸ்விக்கு. மத்தது ஞாபகம் இருக்கா ரிஸ்வி? கடைசியா சொல்லி தந்த 15 வினைச்சொற்கள். சுகீருக்கு ஞாபகம் இருக்கா? மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க பாப்போம். ஓதனவா ஹோதனவா. ஓதனவா ஹோதனவா சொல்லி தந்தேனா நான்? இல்லையே. ஹோதனவா சொல்லி தரல. துவைக்கிறேன் ஓ, அது ரிஸ்விக்கு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி 5 வினைச்சொல் சொல்லி தந்தேன். அதுக்குள்ள தான் ஹோதனவா வந்துச்சு. அது இல்ல. நான் 15 சொல்லி தந்தேன். வேறயா? கேட்கறது இல்லனே. துவனவா துவனவா. சரி. ஓகே. துவனவண்டா என்ன அர்த்தம்? ஓடுறது ஓடுறது. எங்க பாப்போம். எழுதினதை காட்டுங்க பாப்போம். எழுதினதை காட்டுங்க பாப்போம். பாப்போம். எழுதியல சார் எழுதலையா? பிறகு நோட் பண்ணது. கடைசியா சொன்ன கடைசியா சொன்னீங்க கடைசியா சொன்ன விளங்கலையா? சரி, முகமது இப்போ ஒன் பண்ணுங்க பாப்போம். ஹலோ.
கதைங்க. சரியா சார்? ஓ சார், ஓம் இப்ப சரி சார். ஓம் கொஞ்சம் நின்றுருக்குது. ஆனா ஏதோ ஒரு சின்ன சின்ன நாய்ஸ் வருது. அவ்வளோதான். சரி பாப்போம். நீங்க இன்னும் 2 வினைச்சொல் சொல்லுங்க பாப்போம். அப்பனவா, கபனவா, நவத்தினவா, நவதினவா. பாப்போம் பேப்பர் பாப்போம். நோட் பண்ண பேப்பர் பாப்போம். பாப்போம். ச்ச! எப்படி பாத்தீங்களா? பேனையும் கையுமா இருக்கிறது ஆள். கள்ளன் பிடிபட்டாச்சு. எழுதக்கூடாது. கொலை செய்வேன் நான். எழுதக்கூடாது. பேனா இதெல்லாம் மூடி வைங்க. எழுத வேண்டாம். பிறகு எழுதுங்க. இப்ப எழுத வேண்டாம். இப்ப விளங்குங்க நீங்க. இப்ப சொல்லுங்க பாப்போம். என்னென்ன சொல்? நவத்தினவா, நவதினவா, கப்பனவா. கபனவா. கபனவாண்டா என்ன? நவதினவாண்டா என்ன? சொன்னா வெட்டுங்க, பணம் வெட்டுறது. வெட்டுறது. ஓ சுகீர் இருங்க நான் கேட்குறேனா? ஆ நவத்தினவான்னு சொன்னா நிறுத்துற ஒரு ஒரு இது போறதை நிறுத்துறது, ஓடிக்கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறத நிறுத்துறது. நிறுத்துறது இல்ல. நிறுத்தப்படுது. அது நிக்குதுன்னு அர்த்தம். நிக்குதுன்னு அர்த்தம். நிறுத்துறது இல்ல அது. செய்யறது இல்ல. அது செய்யப்படுதுன்னு அர்த்தம். அது தானா நடக்குதுன்னு அர்த்தம். சரியா? நிக்குதுன்னு அர்த்தம். ஓடிக்கொண்டிருக்கிற ரன் ஆகிட்டு இருக்கிற ஒன்று நிக்குதுன்னு அர்த்தம். நவதினவா. சரியா? அப்பயும் கொஞ்சம் லைட்டா வருது என்ன நான் சொல்றது? கதைக்கிறது. ஏதோ ஒரு இரைச்சல் மாரி கேட்குது. சரி ஓகே. இப்ப அம் கபனவா. கபனவாதண்டா என்ன? வெட்டுறதா, வெட்டுறதா? அப்ப வெட்டுறாங்களாம்னு எப்படி சொல்றது? கப்பனவனம், வெட்டுறாங்களாம். என்ன பார்க்கணும்? இங்க கேமரா பார்க்கணும். ஃபோன்ல உள்ள கேமராவ பார்த்து சொல்லணும். கப்பனவாளு, கபனவலு. வெட்டுறதென்றால் கப்பனவனம், கபனவனம். வெட்டுறீங்கானே? கப்பனவனே இது. கபனவனேது. சரி ஓகே. இப்போ நான் சொல்றது நல்லா விளங்கிக் கொள்ளுங்கோ. நான் மியூட் பண்றேன் முகமது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ. என்னன்னு சொன்னா, இப்ப நான் சொல்லித் தந்த வினைச்சொல்லுல நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எனவா, யனவா, கன்னவா, தெனவா, துவனவா, கபனவா அப்படித்தானே? கபனவா, கியனவா, நவதினவா, ஹிட்டகன்னவா, பொனவான்னு சொல்லி தந்திருந்தேன். அதே மாதிரி கனவான்னு சொல்லி தந்திருந்தேன். லியனவா சொல்லி தந்திருந்தேன். மகனவா, யவனவா, எவனவா. யவனவாண்டா நாங்க அனுப்புறது, எவனவாண்டா மத்தவங்க நமக்கு அனுப்புறதுன்ற அர்த்தம் தரும். சில சந்தர்ப்பங்கள்ல நாங்களும் உங்களுக்கு அனுப்புறோம் அப்படி சொல்லும்போது மம எவனவாண்டும் பயன்படுத்துவோம். பிரச்சனை இல்ல. சரி, இப்போ இதனுடைய அம் ஒரு விஷயத்த நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எல்லாத்துலயும் நவா, நவாண்டு வந்திருக்கு தானே! இந்த நவாவுல வா வெட்டுப்பட்டா, யன, என, கன இந்த மாதிரி முடியும். அப்படித்தானே? அப்படித்தானே முடியும்? சரி. இதுக்கு முதல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள நல்லா இந்த யன, எனையோட இன்னும் சில விஷயங்கள சேர்த்தா என்ன அர்த்தம் தரும் அப்படின்றத நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அதுக்கு முன்னால, இப்ப நான் இப்ப வாவ சேர்த்து லு, நம், நேதன்னு படிச்சு வந்திருக்கிறேன். இப்போ உண்டு தமா, தமாய். என்னது? தமா, தமாய். சரியா? தமாண்டா தானுண்டு அர்த்தம். தமைண்டா ஏதானுண்டு அர்த்தம். விளங்குதா? தமாண்டா தானுண்டு அர்த்தம். தமைண்டா ஏதானுண்டு அர்த்தம். இதுல யாருக்காவது புரியாதவங்க கைய தூக்கி காட்டுங்க. எனக்கு புரியல. கம்சிக்கு புரியல. கம்சி மைக் ஆன் பண்ணுங்க கம்சி. என்ன புரியல? ஏதானண்டா ஏதானுண்டா புரியல. சரி. இப்ப மமண்டா என்ன? நான் தமாண்டா என்ன? நான் இப்ப சொல்லி தந்தேன். தமாண்டா தான், தமைண்டா ஏதானுன்னு சொல்லி தந்தேன். ஓ! சாரி தமாண்டா என்ன? நான் தான் தமாண்டா என்ன?
நான் தான். இல்ல 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 இல்ல. தமாண்டா தான் தான்ண்டு அர்த்தம். தமைண்டா ஏதான்ண்டு அர்த்தம். இது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களேன். ஆ. விளங்கிட்டா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப மமண்டா என்ன அர்த்தம்? மமண்டா என்ன? தமிழ்ல சொல்லுங்க. மமண்டா தமிழ்ல என்ன? நான். நான். இப்ப மமாண்டா நான். சரி. இப்ப மம தமாண்டா என்ன? நான் தான். நான் தான். இப்ப தமைண்டா ஏதானன்னு சொல்லி தந்தேன். அது அப்படியே ஏதானே பயன்படுத்துங்க. சரியா? இப்ப மம தமைண்டா என்ன? ஆ, நானே தான். நீங்களே தான். விளங்கிட்டா? இப்ப அம்மாண்டா அம்மா தான். அம்மா தமாண்டா என்ன? அம்மாவே தான். அம்மா தமா. அம்மா தான். அம்மா தான். அம்மா தமாய். அம்மாவே தான். அதேதான். அதுதான் அதேதான். 2 இருக்கு தமிழ்ல. சரியா? நமக்கு அது தெரியாது. தமிழ் தெரியாது. நமக்கு அதான் பிரச்சனை. தமிழ் தெரியாது. விளங்கிட்டா? நீதான் சொன்ன நீ. இல்ல நீயே தான் சொன்னாய். அப்படியும் பயன்படுத்துவோம். அப்படித்தானே? இதுதான் அவடத்த இருந்தது. இல்ல இது இருக்கல. இல்ல இதேதான். கன்ஃபார்ம் பண்ணி சொல்லும்போது இதேதான்னு சொல்லுவோம். இது மாதிரி செய்துதாங்க அப்படியும் சொல்லுவோம். இதே மாதிரி செய்துதாங்கன்னு சொல்லுவோம். அப்படின்னா அது மாறக்கூடாதுன்னு அர்த்தம். அது கன்ஃபார்ம் பண்ணி சொல்றோம். இதே மாதிரி. விளங்கிட்டா? அப்ப இதேன்னு சொல்றோம். நான் தான் நானே தான். நீதான் நீயே தான். அப்பதான் அப்பவே தான். நான் அப்ப சொன்னேன் தானே? அப்ப சொன்னதை நீங்க கேட்கல. நான் அப்பவே சொன்னேன். அதையும் சொல்லுவோம். அப்படித்தானே? அப்ப அந்த ஏதான் தான் தமாய். சரியா? இந்த தமைய சில இடங்கள்ல மைன்னு பயன்படுத்துவாங்க. எப்படி பயன்படுத்துவாங்க? மை. என்னண்டு? தமாய். இல்ல. இந்த தமை இருக்கு தானே? இத சில இடங்கள்ல மைன்னு பயன்படுத்துவாங்க அல்லது ஐன்னும் பயன்படுத்துவாங்க. நான் குழப்ப விரும்பல. சில டைமுக்கு குழம்பக்கூடாது. நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். என்னன்னு சொன்னா, இந்த தமைய மையின்றும் பயன்படுத்துவாங்க. ஐயின்றும் பயன்படுத்துவாங்க. இப்ப என்ன தமையிண்டா போறதுக்கு தான் என்று அர்த்தம். போறதுக்கே தான் என்று அர்த்தம். ரைட்டா? போகத்தான். சரியா? எண்ணன்றது நம்ம எடுத்து இன்னும் எண்ண படிக்கலையே. யனவா தமைன்னு சொன்னா போறதே தான் அர்த்தம். யனவா மை என்று சொன்னாலும் போறதே தான் அர்த்தம். யனவா தமையும் வரும், யனவா மையும் வரும். விளங்குதா? மம தமைன்னும் வரும், மமைன்னும் வரும். நான் சொல்ற விளங்கிச்சா? ஓகே. மம தமை நானே தான். இதே நானே தான் என்று சொல்றதுக்கு மமை என்றும் பயன்படுத்துவாங்க. முகமட் விளங்கிச்சா? நான் சொன்ன விஷயம் விளங்கிச்சா? விளங்கினாக்கள் கையை தூங்க, விளங்காதாக்கள் சும்மா இருங்க. மின்னாக்கும் விளங்கிட்டு. சரி, வெரி குட். இப்போ இந்த தமா என்று சொன்னா தான் அர்த்தம், தமையிண்டா ஏதானு அர்த்தம். அப்ப இந்த தமைய மையின்றும் பயன்படுத்துவாங்க, ஐயின்றும் பயன்படுத்துவாங்க. அது ஒரு டைமுக்கு வரும். அந்த டைமுக்கு நான் இதை ஞாபகப்படுத்தணும் உங்களுக்கு. சரியா? இப்படி ஒன்று நான் உங்களுக்கு ஒரு நாள் சொல்லி தந்த ஞாபகம் இருக்கான்னு கேட்பேன். அப்போ அந்த டைமுக்கு அது அனலைஸ் ஆகும். அதனால இப்போ அந்த ஐ மையை யோசிக்க தேவையில்லை. தமையை மட்டும் யோசிச்சு தமாண்டா தான், தமையிண்டா ஏதானு அர்த்தம். அவ்வளவுதான் விளக்கம். சரி, அடுத்தது வகை. வகை என்றால் போல என்ற அர்த்தம். என்னது? வகை. 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 யனவா வகை. போறீங்க போல. இன்றைக்கு போறீங்க போல என்ன என்று கேட்குறதானே? வா யனவா வகை. இன்னைக்கு போறீங்க போல. மல்லி நானவா வகை. தம்பி குளிக்கிறீங்க போல. அப்ப அந்த போல என்று சொல்றோம். அதான் வகை. ஒயா வகை உங்களை போல. மங் வகை என்ன போல. மே வகை இதை போல.
மெஹே வகே இங்கேய போல, இங்க இருக்கிறத போல. மெஹே வகே விளங்கிட்டா? ஏ வகே அத போல, ஏ வகே அத போல, மே வகே இத போல. சரிதானே? அந்த போலன்ற வகைன்னு அர்த்தம். இப்ப இந்த வினைச்சொல்லோட ட சேர்ந்து வந்தா, ட சேர்ந்து வந்தால் யனவாட்ட என்று சொல்லும்போது, யனவாட்ட இந்த வாவோட சேர்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. யனவா என்ற வாவுக்கு பக்கத்துல ட வந்தால், ட வந்தால் யனவாட்ட, எனவாட்ட, இன்னவாட்ட, துவனவாட்ட, ஹோதனவாட்ட, நாணவாட்ட, துவனவாட்ட என்று வருதானே. அதுக்கு இத்தை நீங்க வாரத்தை என்று சொல்றோம். நீங்க வாரத்தை, நீங்க போறத்தை என்று சொல்றோம் தானே. உதாரணமா ஒரு வாக்கியம் மட்டும் சொல்றேன் கேட்டுக்கொள்றீங்க. நீங்க தங்கச்சிர வீட்டை போறத்தை அம்மாக்கு பிடிக்கல, போறத்தை அம்மா விரும்பல, அப்படி சொல்றோம் தானே. நீங்க அம்மாட வீட்டை போறத்தை, நீங்க தங்கச்சிர வீட்டை போறத்தை அம்மா விரும்பல, நீங்க இந்த மாதிரி செய்யறத அம்மா விரும்பல. ஒயா மிகம கரண வாட்ட அம்மா கெமத்தினே. விளங்கிட்டா? இப்படி செய்யறத என்று வருது தானே. அந்த செய்கிறத்த என்று வரும்போது கீயன வாட்ட, நீங்க இப்படி கதைக்கிறத நான் விரும்பல. ஒயா மிகம கீயன வாட்ட அம்மா கெமத்தினே. விளங்கிட்டா? அந்த அந்த ட வந்தால், அந்த வினை சொல்லு ஃபுல்லா வந்து ட வந்தால் அந்த இத்தன்னு வரும். இந்த இத்த இன்னொரு இடத்துல எக்கன்னு பயன்படுத்தப்படும். அது எங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? சரி, இப்போ நான் சொன்ன விளங்கிட்டா? இந்த ட விளங்கிட்டா? டயே எப்படி பயன்படுத்தினா என்ன அர்த்தம் வரும்? வாவுக்கு பக்கத்தில், வினை சொல்லோட வாவுக்கு பக்கத்தில் பயன்படுத்தினா என்ன அர்த்தம் வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன். விளங்கினா கையை தூக்குங்க. கம்சிக்கு விளங்கலையா? விளங்கிட்டு சரி, ஓகே. அடுத்தது கியலா. என்னது? கியலா, கியலா, கியலா. இது கியனவா என்ற சொல்லுடைய வினைமுற்று தான் இது கியலா. கியலாவுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். கியலாவுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. கியலான்னு சொன்னா சொல்லி என்ற ஒரு அர்த்தம் தரும். சொல்லி, சொல்லிட்டு இந்த அர்த்தம் மட்டும் தரும். சரியா? சொல்லி, சொல்லிட்டுன்ற அர்த்தம் தரும். அப்படி இல்லைண்டா என்று என்ற ஒரு அர்த்தம் தரும். இப்ப நம்மண்டா என்றால், விளங்குதா? யனவானம் போரண்டா என்று சொல்றோம். இது என்றுன்ற அர்த்தம். அம்மா கொழும்புக்கு போறேன்னு சொன்னாங்க. அம்மா கொழம்ப யனவா கியலா. கொழம்ப யனவா அம்மா கொழும்புக்கு போறாங்க. கியலா என்று, இந்த என்று தான் கியலா. என்றால் என்று வரும்போது நம் வரும். விளங்கிட்டா? இந்த நம்மும் கியலாவும் விளங்கிட்டா? கியலாண்டா சொல்லி, சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்குது, என்றுன்ற ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த கியலா விளங்கிட்டா? விளங்கிட்டது. சரி, வெரி குட். அப்ப கியலாவும் விளங்கிட்டது. அடுத்தது நெத்த. நெத்தண்டா இல்லையாண்ட அர்த்தம். சரியா? இப்போ நாம எங்கேயாவது ஒரு இடத்த போறதா போறது இல்லையா? போறதா போறது இல்லையா? இன்னைக்கு போறியா போறது இல்லையா அப்படி கேட்கறது தானே. இன்னைக்கு போறதா போறது இல்லையா அன்னு கேட்போம். அம்மா இன்னைக்கு வாரதா வாரலையா? சாப்பிட்றதா சாப்பிட்ற இல்லையா? கழுவுறதா கழுவுற இல்லையா? இருக்கிறதா இருக்கிற இல்லையா அப்படின்னு கேட்கறது தானே. அப்போ யனவாத போறதா போறது இல்லையான்னு கேட்கறது தானே. அதுக்கு நெத்தன்னு போட்டா போதும். யனவாத நெத்த, போறதா போறலையா. எனவாத நெத்த, வாரதா வாரலையா. ஹோதனவாத நெத்த, கழுவுறதா கழுவுறது இல்லையா. இப்ப ஹோதனவாத ஹோதன நெத்த என்று அப்படி எல்லாம் உருட்ட தேவையில்லை. தமிழ்ல இதை சும்மா சிம்பிளா யோசிச்சு பாருங்க. கழுவுறதா இல்லையா, இப்ப பாக்குறதா இல்லையா என்று கேட்கறது தானே. அதான் அது ஹோதனவாத நெத். அப்ப கழுவுறதா கழுவுற இல்லையா என்று கேட்கிற சந்தர்ப்பம் உண்டு, தமிழ்ல வரும். அப்படி சொல்றேன் நாங்க, பயன்படுத்துறானே. என்ன லேட்டாய் இருக்கிறீங்க, இன்னைக்கு போறதா போறது இல்லையா என்று கேட்போம் நாங்க. போறதா போறது இல்லையான்னு கேட்போம். சிங்களத்துல யனவாத போறதா அப்படித்தானே. அப்ப போறது இல்லையான்னு கேட்கும்போது யனவாதையோட நெத்தன்றதை போட்டா போதும். யனவாத நெத்த, போறதா போறது இல்லையா. அப்ப நெத்தண்டா இல்லையாண்ட அர்த்தம். நேண்டா இல்ல, நெத்த இல்லையா. அம்மா இல்லையா எப்படி கேக்குறது? அம்மா இல்லையா எப்படி கேக்குறது கேளுங்க. அம்மா நெத்த, அம்மா வீட்டுல இல்லையா. අම්මා ගෙදර
அம்மா இப்ப வீட்ல இல்லையா? අම්මා දැන් ගෙදර නැද්ද? அம்மா தான் கெதற நேத்து. அது டோன்ல கதைக்கணும். அந்த சும்மா அம்மா தான் கெதற நேத்துன்னு சொல்லக்கூடாது. அந்த டோன்ல சொல்லணும். அம்மா தான் கெதற நேத்து. அம்மா இப்ப வீட்ல இல்லையா? அப்படி அந்த அந்த டோன்ல கதைக்க போகல கொஞ்சம் அழகா இருக்கும். சரியா? அப்ப அம்மா கெதற நேத்துன்னு கேட்கிறோம். அப்ப அம்மா போறதா இல்லையா? அம்மா போறதா போறது இல்லையா? எப்படி கேட்கிறது? අම්මා යනවා නැද්ද? அம்மா யனவத நேத்து. නැද්ද? அம்மா யனவத நேத்து. இப்படி பயன்படுத்தலாம். இப்ப விளங்கிட்டா? த படிச்சிருக்கிறோம். கேள்வியா மாத்துறது. லூண்டா ஆமண்டு சத்தம் வருது. நம்மண்டா என்றாலன்னு படிச்சிருக்கிறோம். நேதண்டா தானே என்ற அர்த்தம் தருது. தமாண்டா தான் அர்த்தம் தருது. தமைண்டா ஏதான். இதை மையின்னும் பயன்படுத்துவாங்க, ஐயின்னும் பயன்படுத்துவாங்க. அந்த சந்தர்ப்பம் வரும்போது நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துவேன். அதே மாதிரி வகேண்டா போல, அதே மாதிரி டேண்டா இத்தை, அதாவது வினைச்சொல் முடிவோடு, அதாவது யனவான்ற ந வா எல்லாம் சேர்த்து இந்த டே வரும்போது இத்த என்று ஒரு அர்த்தம் ஒன்று தரும். அதே மாதிரி கியலாண்டா சொல்லி சொல்லிட்டு என்று அர்த்தம் ஒன்று தரும். அதே மாதிரி த நெத் இல்லையா? போறதா போறது இல்லையா? இருக்கிறதா இருக்கிறது இல்லையா? நடக்கிறதா நடக்கிறது இல்லையா? இந்த மாதிரி கேட்கும்போது அந்த ஒரு வினைச்சொல்லோட தேயை போட்டு நெத்த என்று கேட்டாலே அது தாராளமா போதும். விளங்கிட்டா? இப்ப விளங்கிட்டா? இப்ப உதாரணமா யனவா, எனவா, கனவா, பொனவா, தானவா, இன்னவா, கண்ணவா. இப்ப யனவா போறது, யனவத போறதா, யனவலு போறதாம், யனவனம் போரண்டால், யனவனேது போறதானே, யனவ தமா போறதான், யனவ தமாய் போறதே தான், யனவ வகே போறீங்க போல, போகிறார் போல, யனவட்ட போறத்த ஒயா யனவட்ட மம கெமத்தினே நீங்க போறத்த நான் விரும்பல, யனவா கியலா போறதுண்டு, யனவா கியலா போறதுண்டு, யனவத நெத்து போறதா போறது இல்லையா? சிம்பிள் தானே? அப்ப அதே மாதிரி எனவா, எனவாண்டா வாரது, எனவத வாராரா, வாரானா, வாராளா, வாரியா, வாரேனா, எப்படி வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவலு வாராராம், அத எனவலு இன்றைக்கு வாராராம், தெங் எனவலு இப்ப வாராராம், எனவனம் வாரதென்றால், எனவனம் வாரதென்றால், எனவனேது வாரிங்க தானே, எனவா தமா வாரது தான், வாரார் தான், எனவா தமாய் வாராரே தான், எனவா வகே வாராரு போல, அப்பா வாராரு போல, தாத்தா என்னவா வகை. அப்ப சொல்றேன் நாங்க ஏதோ ஒரு சத்தம் மட்டும் கேட்கும்போது நாய், வீட்டில் இருக்கிற நாய் வந்து ஒரு மாதிரியா ஒரு டோன்ல கத்தும். யாராவது வந்தா கத்தும். அப்ப நாம அப்படி குறைக்கும் போது நாம என்ன சொல்லுவோம்? யாரோ வாராங்க போல, ஒரு ஹரி என்னவா வகை அப்படி சொல்லுவோம். அப்ப அதே நாய் ஒரு மாதிரியா கத்தும். அப்படி குறைக்கும் போது நாம என்ன சொல்லுவோம்? அப்படி அப்படி ஒரு சத்தம் கொண்டு போடும்போது அப்பா வாராரு போல, தாத்தா என்னவா வகை அப்படி நாங்க கண்டுபிடிப்போம். அந்த வகையை பயன்படுத்துவோம் தமிழ்ல, அப்படித்தானே? அப்ப வகை போலன்னு அர்த்தம். அதே மாதிரி எனவாட்டு, எனவாட்டு வாரத்து, எனவா கியலா வாரதண்டு, எனவத நெத்து வாரதா வாரது இல்லையா? கனவா சாப்பிடுறது, கனவத சாப்பிடுறீங்களா, கனவலு சாப்பிடுறாராம், கணவனம் சாப்பிடுறதுண்டால், கணவனேது சாப்பிடுறானே, கணவத்தமா சாப்பிடுறதான், கணவத்தமாய் சாப்பிடுறதே தான், கணவ வகை சாப்பிடுறீங்க போல, கணவட்ட சாப்பிடுறத விளையிட்டா சாப்பிடுறத, கனவா கியலா சாப்பிடுறதுண்டு, கனவத நெத்து சாப்பிடுறதா சாப்பிடுறது இல்லையா? பொனவத குடிக்கிறதா, பொனவா குடிக்கிற, பொனவலு குடிக்கிறதாம், பொனவனம் குடிக்கிறண்டால், பொனவனேது குடிக்கிறானே, பொனவா தமா குடிக்கிறது தான், பொனவா வகை குடிக்கிறீங்க போல, பொனவாட்ட குடிக்கிறத. அந்த இப்படி இன்னொன்று இருக்கு தெரியுமா? நீங்க குடிக்கிறத எனக்கு தாங்கன்னு கேட்கறது தானே, அந்த இத்த இல்லது. நீங்க குடிக்கிறத நான் விரும்பல, அப்ப அவர் குடிக்கிற செயலை விரும்பலன்னு அர்த்தம். அந்த செயலை தான் குறிக்குது. விளங்கிட்டா? குடிக்கிற அந்த பொருளை இல்லை. இப்ப நீங்க ஒரு சாராயம் குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா, சாராயம் யாரும் குடிக்கிறது இல்லை, சும்மா சொல்றேன். இப்ப சாராயம் குடிக்கிறீங்க, இப்ப சாராயத்தை கேட்கல, விளங்கிட்டா? சாராயத்தை கேட்கல, நீங்க குடிக்கிற இந்த செயல் இருக்கு தானே, அதை நான் விரும்பலன்னு சொல்றோம். அப்ப ஒயா பொனவாட்ட மாமா கெமத்தினேன்னு சொன்னா நீங்க குடிக்கிறத நான் விரும்பலன்னு அர்த்தம். விளங்கிட்டா?
நீங்க குடிக்கிற விஷயத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். பொனவாட்ட அந்த வந்து அந்த விஷயத்தன்னு குறிச்சிருக்குது. இப்போ அந்த குடிக்கிற அந்த இதை தாங்கன்னு கேட்குறது தானே, குடிக்கிற அந்த விஷயத்தை தாங்கன்னு கேட்குறது தானே. இப்போ ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று குடிக்கிறார், ஒரு கையில் இருந்தா இருக்கு, ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது, இதில் ஏதோ ஒன்று குடிச்சிட்டு இருக்கார். நீங்கள் குடிக்கிறத தாங்கன்னு கேட்டால் செயலை கேட்கல, இந்த பொருளை கேட்குறார், ரைட் தானே. இந்த பொருளை கேட்குறத அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அது டேன்னு வராது, வேற மாதிரி வரும். அதுக்குள்ள வாவும் வராது, யனவான்னு சொல்லக்கூடிய அந்த வாவும் வராது. அது என்னன்னு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அப்போ பொனவாட்ட குடிக்கிறத பொனவா கீழா குடிக்கிற எண்டு பொனவாத நெத் குடிக்கிறதா இல்லையா, இந்த மாதிரி என்ன செய்து கொள்ளலாம், இந்த விஷயத்தெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இந்த த லூ நம் தமா தமை கியலா வகே ட த நெத் இதெல்லாம் விளங்கிட்டான்னு சொல்லுங்க அப்போ. எல்லாம் விளங்கிட்டா? இப்போ போதுமா இன்றைக்கு? இன்னொண்ட விளங்கப்படுத்துட்டா போதுமுண்டா? ஓகே, விளங்கப்படுத்துங்கண்டா. இப்படி கையை தூக்கினா இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்துவேன். ஆனால் இது விளங்காமல் அடுத்தது விளங்கக்கூடாது. இப்போ விளங்கினது தாராளமாக படிச்சு கொள்ளுங்க, படிச்சுக்கிட்டா நல்லது. படிச்சுக்கிட்டு அடுத்தது போகலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஏற்றலாம்டா கையை தூக்குங்க, நான் படித்து தரதுக்கு ரெடி. போதுமா போதாதா? இன்னும் படிச்சு தரணும்? மின்னாக்கு இன்னும் வேணுமா? கொஞ்சம் சொல்லி தரையிலுமா? விளங்கல? நேற்று சொன்ன 15 வினைச்சொல்ல கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு. சரி, அந்த நேற்று சொன்ன சொல்லையும் இன்றைக்கு சொன்ன சொல்லையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், சரியா? அதை பார்த்து படிச்சுக்கொள்ளுங்க.